ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் கொழுக்கட்டை தான். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லார் வீட்லேயுமே இடியாப்பா மாவு இருக்கும். ஸோ அந்த இடியாப்பா மாவை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொதிக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி மாவை கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாவில் இது மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம எந்த வெசலில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அது நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதை கொதிக்க வச்சிட்ருங்க. அந்த தண்ணி கொதித்த உடனே இந்த பால்ஸ் எல்லாத்தையும் அதில் நம்ம போடணும். ஸோ அந்த பால்ஸ் எல்லாம் அதில் வெந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த பால்ஸ் வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வெந்த உடனே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கு தேவையான இனிப்பை ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன் நான். வெல்லம் இப்போ 1 டம்ளர் நான் மாவு எடுத்திருக்கேன் அந்த கொழுக்கட்டைக்கு அப்படின்னா 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெல்லத்தை ஜஸ்ட் கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா கெட்டியாக இருக்கு இல்லையா, அதில் உள்ள தூசி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக கரைக்க போகிறோம். தண்ணி இந்த கரைச்சி வைக்கிறதுக்கு தண்ணி 1/4 டம்ளர் இல்லைனா அதுக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். நம்ம சிம்மில் அடுப்பை வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் இங்கிட்டு பால்ஸ் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கொழுக்கட்டையெல்லாம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பக்கம் வெல்லம் கரையணும் நல்லா கம்ப்ளீட்டாக. அந்த பக்கம் பால்ஸ் எல்லாம் கொதிச்சிட்ருக்கு. இந்த பால்ஸ் எப்போ மேலே வருதோ அப்போ அது குக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெல்லம் இந்த பக்கம் இதாகிக்கிட்டே இருக்குது, கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னுமே நல்லா கரையில் பாருங்கள், கட்டிக்கிட்டியாக இருக்குது பாருங்கள். பாகுபதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சால் போதும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த கொழுக்கட்டையெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கெட்டியாக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் எல்லாத்தையுமே பால்ஸாக நம்ம உருட்டலை. ஒரு லட்டு அளவுக்கு உள்ள மாவை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கணும். அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக இல்லைன்னா கொலன்னு அதை டிசால்வ் பண்ணணும். கொலன்னு நம்ம அதை கரைச்சிக்கிட்டு அந்த கொலப்பாக உள்ள அந்த மாவு கரைசலை தூக்கி இந்த இதில் இப்போ ஊற்ற போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பால் கொழுக்கட்டை நல்லா நம்மளுக்கு தண்ணியாக இல்லாமல் கொலன்னு வரணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ அட் த சேம் டைம் அங்கிட்டு அது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சான்னு சொல்லி அதையும் அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, கொழுக்கட்டையெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த கரைச்சி வச்சுருந்த மாவை அதில் ஊற்றுறோம். நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா அதை. ஸோ நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ லேசாக அடியில் கொடுத்து கிண்டிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம சைட் பை சைடாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் கீரி எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அப்பப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி ஊற்றின மாவு அந்த கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ அந்த வெல்லத்தை தூக்கி நம்ம அதில் வடிகட்டி ஊற்றிக்க போகிறோம். ஸோ தட் வெல்லத்தில் ஏதாவது தூசி இருந்தது அப்படின்னா அந்த வடிகட்டிலே நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் வெல்லம் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் அதனுடைய கலரை பாருங்கள், எவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஒயிட் கலரில் இருந்த பால் கொழுக்கட்டை இப்போ நல்லா அழகாக ஒரு ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. அந்த ஸ்வீட் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். ஸோ நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா அழகான ஒரு கலர் வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். ஸோ தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக அரைச்சி பால் எடுத்து ஊற்றணும். ஸோ இந்த பால் கொழுக்கட்டை எல்லாமே நீங்கள் எங்கே சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சின்ன வயசாக இருக்கப்போ இந்த வெக்கேஷனுக்கெல்லாம் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு கிராமத்துக்கு போவேன். அங்கே போனால் எங்கள் அம்மாச்சி எங்கள் பெரியம்மா எல்லோரும் எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் இடித்த மாவில் இது செய்வாங்க. அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். இப்போ யாரும் மாவெல்லாம் இடிக்கிறதில்ல. நம்ம எல்லாருமே ரைஸ் மில்லில் கொடுத்து தான் அரைச்சி வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் நான் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கோங்க, தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பால் அதில் நம்ம அந்த மிக்சரில் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் ஊற்றின உடனே இந்த டார்க் ப்ரௌன் கலர் ஒரு லைட் ப்ரௌனாக நம்மளுக்கு மாறும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை கொதிக்க வைக்க வேண்டியது தான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரெண்டோடைய டேஸ்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள்,
2 மினிட்ஸ் ஆனோடனே அந்த ஒரு கொதி வரும். கொதி வந்த உடனே நீங்கள் ஏலக்காய் தூள் தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கேவும். கிட்டத்தட்ட இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில பேர் வந்து பால் கொழுக்கட்டைக்கு வெறும் தேங்காய் பாலில் இந்த மாதிரி கொழுக்கட்டை போட்டு செய்வாங்க. பட் எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்குன்னு தான் நமக்கு இது. ஏலக்காய் தூள் தூவிட்டேன். தூவினோடனே பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். எனக்கு சூடாக ஆறி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு சில பேர் சூடாக சாப்பிட்றவங்களுக்கு சூடாக சர்வ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெத்தடும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம மாவு பிசைகிறப்பே நம்ம போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொழுக்கட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு கொஞ்சம் கூட அது உடஞ்சி கரையலை. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கரையாமல் நல்லாவே முழுசாகவே இருக்கும் அந்த கொழுக்கட்டையெல்லாம். இனிப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 3/4 டம்ளர் வெல்லம் எடுக்கிறதுக்கு பதிலாக 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.